தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பிறப்பு எண்ணிக்கை வருடா வருடம் குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி புயலை கிளப்பி இருக்கிறது. முன்னெல்லாம் வீட்டுக்கு 4ல இருந்து 5 குழந்தைங்க இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு குழந்தைக்கே கஷ்டமா இருக்கு. இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டியை உணவுல இருந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். இந்த மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், வால்நட். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது ஸ்பெர்மோட செல் மெம்பரேனையும் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண உதவுது. இதுல இருக்கக்கூடிய விட்டமின் B6 டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ண உதவுது. செகண்ட், பம்கின் சீட்ஸ். இதுல ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் இருக்கு. இது ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உதவுது. தேர்ட், பாதாம். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் விட்டமின் E இருக்கு. இது ஸ்பெர்மை டேமேஜ் ஆகாம பாத்துக்கும். ஃபோர்த், பீட்ரூட் அண்ட் வாட்டர்மெலான். இது பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஜெனிட்டல் ஆர்கனுக்கான பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். டாக்டர் சொல்லிட்டாருன்னு பீட்ரூட் சாதம், பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் ரசம், பீட்ரூட் தயிரா சாப்பிடாதீங்க. அப்புறம் பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல. இவ்வளவு சாப்பிட்டு நீ எப்படியா சும்மா படுப்ப?